நதியா, என்ன பஸ் வந்திருக்கீங்க? சூர்யா சார் நீங்களா? ஆமா, படம்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சார் உங்க படத்தை பத்தி தான் சார் பேச வந்திருக்கேன். சூப்பர்ங்க. மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. கருப்பு படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு லைன், வேற லெவல் கம்பேக். நம்ம நம்பி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். வந்துட்டேன்டா. இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். சூர்யா சார் வர்ற ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்கன்னா செம்ம ஃபயரா இருக்கும். அவரோட ஐஸா இருக்கட்டும், வாக்கா இருக்கட்டும், அந்த மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே லிட்டரலி தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸா இருக்கும். த்ரிஷா கிருஷ்ணன் அவர்களோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே எழுதப்பட்டிருக்கும். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எமோஷனலா வந்து கேரி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு காமெடியனா, ஒரு ஹீரோவா இப்போ வில்லன் ரோல்ல பண்ணிருக்காரு. இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஆரம்பத்துல டவுட் வரும். ஆனா ஹானஸ்ட்லி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த டவுட்டே இருக்காது. சூர்யா சாருக்கு ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு வில்லனா வந்து நிப்பாரு. இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தாலும் எதுவும் மாத்த முடியாது. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்ச படம். அது மட்டும் இல்லாம மூவில வர்ற மெசேஜ் வந்து ரொம்ப அழகா வந்து கன்வே பண்ணிருப்பாங்க. படத்தோட பேஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண சாமி படம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஆனா இன்சைடா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அரசியல் ப்ரொஜெக்ஷன் இருக்கிற ஒரு படமா தான் பார்க்கப்படுது. கோர்ட்டுக்குள்ள நடக்கிற ஒரு கரப்ஷன், சீட்டிங், இன்ஜஸ்டிஸ் இது எல்லாமே அதை தட்டி கேட்க தான் வந்து கருப்பசாமியோட என்ட்ரி வரும். யார வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். சோ கோர்ட்ல ஒரு கருப்பசாமி ஸ்டாச்சு வேற இருக்கும். சோ அததான் வந்து கருப்பசாமி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஆனா படம் இதோட நிக்காது. ஒரு கோர்ட்ல மட்டும் பிரச்சனையை சரி பண்ணா போதுமா அப்படின்னு நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த ஸ்டோரி போகும். அதாவது ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள், தெஃப்ட், மர்டரு, கரப்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அப்போ ஊரையே காப்பாத்துற ஒரு காவல் தெய்வமா வரணும்ல. அந்த படத்துல ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெட்டாஃபர் ஒன்னு சொல்லுது. என்ன விஷயம்னா, ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்து ஒரு எம்எல்ஏ இருப்பாங்கல்ல. சோ இவங்க தான் வந்து காவல் தெய்வம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். எப்படி அந்த ஊரை காப்பாத்துறாங்க, எப்படி வந்து அந்த தொகுதியை காப்பாத்துறாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உண்மையா காவல் தெய்வம் அப்படின்னு இன்டைரக்டா வந்து சொன்னாலும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலதான் இது வந்து முக்கியமா அரசியல் படம்னு நான் சொல்லல, அரசியல் சாயில் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் படம் அப்படின்னு சொல்றேன். நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. சில சீன்லாம் பார்த்தா நமக்கே வந்து ஒருவேளை இது எலெக்ஷன் மைண்ட் செட்ல எடுத்திருக்காரோ ஆர்ஜே பாலாஜி சார் அப்படின்னு தோணும். எக்ஸ்பெஷலி இந்த அசம்பிளி ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இல்ல மக்கள் பிரச்சனையை சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு தொகுதியோட ப்ரொஜெக்ஷன், லீடர் ப்ரொஜெக்ஷனா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணும். இது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ வேற நிறைய இருக்கும். அதை வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தாதான் அதை ஃபீல் பண்ண முடியும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம விஷுவல் பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்ம சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சூர்யா சார் வர்ற எல்லா ஃப்ரேமுமே ஒரு ஃபயர் விஷுவல் மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இல்ல ஸ்லோ மோஷனா இருக்கட்டும், இல்ல டிவைன் எலிவேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே செம மாசா காட்டியிருப்பாங்க. இந்த படம் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான பிக்கஸ்ட் மெசேஜ் என்னன்னா, சாமி வந்து எல்லா பிரச்சனையும் தீக்காது. ஆனா ஒரு இடத்துல தப்ப தட்டி கேட்கிற ஒரு மனுஷன் வருவான். சோ அவன் தான் இந்த இடத்தோட காவல் தெய்வம் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் இருக்கு. மாதிரி நேரத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. சோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட கோர் ஐடியா. லாஸ்ட்ல பிளாக் அண்ட் ஒயிட் ரோலிங் வந்து சூன் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனும் இருக்கும். அது வந்து பார்ட் 2 இருக்குமோ. சோ கோர்ட்ல ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்த அசம்பிளிக்கு போகுது, அடுத்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போகுது, இந்த லெவலுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டோரி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்து அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா கருப்பு ஒரு சாமி படம் மாதிரி தெரியும். ஆனா டீப்பா பார்த்தாதான் அது வந்து பொலிட்டிக்கல் பவர், மக்கள் லீடர்ஷிப் இது எல்லாத்தையும் பத்தி பேசின ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்ஷன் படம் அப்படின்னு புரியும். மாசு, மெசேஜ், பொலிட்டிக்கல் மெட்டாஃபர் மிக்ஸ் ஆன ஒரு படம் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி வர்த்துங்க. சோ கருப்பு படத்தை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு வந்து பிடிச்சிருந்தது, இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி இன்னொரு மூவி ரிவ்யூல சந்திக்கலாம்.